அனைவருக்கும் வணக்கம். This video is sponsored by BuyMode e-shopping application. இந்த BuyMode e-shopping application ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகமாகும். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த BuyMode e-shopping application மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த BuyMode e-shopping application மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. அந்த கேஷ்பேக்கை ரிவார்ட் பாயிண்ட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸும் செய்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவங்க கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் ஒவ்வொரு பொருட்களும் சரியான விலையில் சரியான தரத்தில் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆப் வந்து ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்காங்க. இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு பெஸ்ட் ஷாப்பிங் ஆப்னால் அது இந்த BuyMode e-shopping ஆப் தாங்க. நன்றி, வணக்கம். சித்தர் அப்படின்னா என்ன? நம்மகிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. எதனா ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை பழக்கத்தில் எடுத்து வந்து அதுக்கான ஆள் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம என்ன ஆயிடுவோம்னா அப்படி ஆயிடும். நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லவன் நல்லவோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? யார் நல்லவங்க யார் நல்லவங்க இல்லை? நல்லவன் அப்படின்றது இலக்கணம் என்ன? என்ன நல்லதுன்னா எப்படி? பணம் எங்கிருந்து வந்து? கஷ்டப்படுறோம் நல்லவன் அதான சொல்ல வரீங்க? கஷ்டப்படுறோம் நல்லவன். என்ன மாதிரி உட்கார்ந்து பணம் சம்பாதிக்குவேன் கெட்டவன். சம்டி அடிக்கிறவன் கமெண்ட் எழுதிக்கிறாங்க. இந்த வேலை எப்படி சம்பாதிக்கிறான் பார்த்தீங்களா? உட்கார்ந்து பேசியே சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற. அதெல்லாம் அந்த காலம். இப்ப கஷ்டப்படவே இல்லையே. கஷ்டப்படும் கொஞ்சம் தான் கொடுத்தானுங்க. இப்ப சும்மா வந்து உட்காந்து நிறைய வாங்கினுங்க. நல்லவன வந்து பிரயோஜனம் இல்லையே. கெட்டவன் தான் காசு நிறைய வருது. கூட என்ன கூட ஐசிஎஃப் வேலை செஞ்சவங்க கூட உட்காந்துக்கிறாங்க. அவங்க பார்த்து நிற்பாங்க. உங்களுக்கு என்னங்க தெரியும்? அந்த அப்ப கஷ்டப்பட்டான் நல்லா சம்பாதிச்சா நான் கொடுத்துருந்தேன். இப்ப அந்தாலும் அதை விட்டு வந்துட்டு நல்லா தாங்கிறேன். நாங்க தான் விடாம ஒன்றும் வேலை செஞ்சுக்கிறோம். ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. கூட 2-3 பேர் வேலை செஞ்சுதாங்கிறாங்க. நல்லவனுக்கு என்ன இலக்கணம்? நான் சொல்றது கிட்டோம். நமக்கு எதுவும் கத்துறாங்க, நம்ம கத்துக்கிறோம். இவர் நல்லவங்க இவங்க கெட்டவங்க. விபச்சாரம் பண்ற பொம்பளை கெட்டவோ, விபச்சாரம் பண்ணாத பொம்பளை நல்லவோ அப்படிதான் சொல்லுவாங்க. கட்டிய மனவனோடு சந்தோஷமா வாழ்றவோ நல்லவோ, கட்டிய மனவனை விட்டுட்டாருன்னா அவ கெட்டவோ அப்படிதானே? அப்படி இல்லையா? சட்டையை இந்த பட்டன் வரைக்கும் போட்டா நல்லவன், பட்டன் 4 பட்டன் கைட்டு போட்டான்னா யார் அவன்? கெட்டவன். தலையை கோடு போட்டு சரியா வாரினான்னா அவன் நல்லவன். நல்லா விட்டா புள்ளிங்கோ சாமியார் ஒருத்தன் கமாண்ட் எழுதிறாயா? தாவோ என்ன பண்ண முடியாது? அப்பனா நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? இந்த சமூகம் ஒண்ணு சொல்லி அந்த முத்திரை குத்தி அதை பண்ண உடனே அதை போய் பிச்சை கேட்கறீங்க. நான் நல்லவன்னு சொல்லுங்க ப்ளீஸ். இந்த ரொம்ப அது மாதிரி பிச்சை எடுத்து கெட்டிக்காரி. நான் வந்தோடனே சொல்றேன் நீ நல்லவடி ஓ வச்சுக்கு வந்தா நல்லவ நீ என்ன மேட்ரு முடிஞ்சிடான்ப்பா. திருப்தியா சந்தோஷம். அந்த அவன் அடி வாங்கிட்டு அந்த வடிவில் சொன்னான்ல நல்லவேன்னு சொன்னாலுமா நம்பரு. எனக்கு ஒரு சர்டிபிகேட் தேவைப்படுது பாரு, நான் நல்லவன் அப்படின்ட்டு. ஐயோ நான் உங்க சித்தர் தானையா கேட்டேன். அதை சொல்லிட்டு போனா என்னென்னவோ சொல்லுங்க. இல்ல போற போக்கில் இதுன்னு தெரிஞ்சுன்னு போங்க. எல்லாருமே சித்தர்கள் தான். சித்தத்தின்படி வாழ்ந்தா. நான் இறை சித்தத்தின்படி வாழ்றது இல்லை, கத்துக்கினபடி தான் வாழ்றேன். எனக்கு யாருன்னா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அது இல்லைன்னா நானே கத்துக்கணும் வாழ்றேன். எப்படி வாழணும்னு எனக்கு தெரியலன்னு என்ன கேட்கறது இல்லை. யார் என்ன கேட்குறேன் அவங்க எப்படின்னா வாழ்ந்துன்றாங்க, அந்த மாதிரி வாழ்ந்துடுறேன். சித்தர்ன்றவன் பித்தியார கேட்குற அவனே கேட்டு அவனை எப்படி வாழணுமோ அவன் வந்து அப்படி வாழ்ந்தான். புரியுதா? எது தெய்வீக சித்தமோ எது கடவுள் அருளோ எப்படி அவன் இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போயிட்டான். அவன் யாரு? சித்தர். நீங்க கூட அப்படி இருந்துட்டு போனா நீங்க யாரு தான்? அவ்வளவுதான். நல்லவனா யாரு? நம்ம கிடையாது, நீங்களா இருக்கலாம். எனக்கு நல்லவனா கேட்டவனான்னு தெரியாது.
யார் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி ஐடியாவே இல்லை. நோ நல்லவன் கிட்ட கீழ்ச்சி போட்டுருவோம். ஓத்த நீ நல்லவன் என்ன பண்ணுவேன் இல்லையே? ஆமா நான் ஓத்தானவன் நீ தாவன் தான் புரிஞ்சுக்கணும். நமக்கு நல்லவன் சொல்லி அவன் ஏமாத்துவாங்க. யா காக்காவை பார்த்து நரி என்ன சொல்லிச்சு? சோ ஸ்வீட்டு சூப்பர் இருந்துச்சு. காக்கா ஒத்துக்குனால தான் என்னாச்சு? ஏமாந்துச்சு. எப்பவுமே நல்லவனா இருக்க முயற்சி செய்யாத, மாட்டிப்பேன். ஆபத்தான இடம் எதுன்னா நல்லவன் சர்டிஃபிகேட் வாங்குறது தான். புரியுதா? நல்லவனா இரு, ஆனா நல்லவனா சர்டிஃபிகேட் வாங்காத. நல்லவனா இருக்குதுன்னா என்ன அப்படின்னு கேட்டா எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். யாரு தான் நல்லவன் தான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எனக்கு தெரிஞ்சாதே போதும். இன்னொருத்தருக்கு தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. இன்னொருத்தர்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அவங்க தப்பு நினைச்சா யார் பிரச்சனை இது? அது மனநோயாளிங்க. அவங்க ஓத்தான்னு கேள்விப்பட்டது இல்லை, தாவோன்னு கேள்விப்பட்டது இல்லை, அவங்க எதுவும் கேள்விப்பட்டதே இல்லை. அவங்க திட்டதில்ல, அவங்கள அச்சது இல்லை, புடிச்சதில்லை, அவங்கள அவமானப்படுத்துறது இல்லை, அவுத்து போட்டு பார்த்ததே இல்லை. ஒரு பொம்பளை ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என் நிர்வாணத்தை காமிச்சு தான் நான் புள்ளியே பெற்றேன், கனவு மட்டும் தான் காட்டணும்னு நினைச்சேன். அந்த வீடியோ பார்த்து கண் கலங்கிட்டேன் நான். அந்த பெண்ணுக்கு எவ்வளவு கஷ்டம் இல்லை, எல்லாத்தையும் அவுத்து போட்டு காட்டணும் புள்ள பெற்றுக்கணுன்றதுக்காக. கண்டவன் பாப்பா இல்லை கண்டவ பாப்பா. ஒரு பொம்பளை இருந்தால் கூட உங்களுக்கு பொம்பளை கிட்ட காட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான், கூச்சப்படுவோம் தானே. ஆனால் புள்ள பெற்றுக்கு போனா என்ன ஆச்சு? வெறும் புள்ள மட்டுமா பெற்றேன், எல்லாத்தையும் காமிச்சுதான் வந்தேன். அப்படிதானே? ஒலிக்குது தானே, இருக்குது தானே. அதனால இங்க நீங்க பண்ணு நல்லவங்க கேட்டவங்களாம் சொல்லி என்ன பண்ணுக்காதீங்க, ஏமாறாதீங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரே இடம் எதுங்க? சொன்னா நீங்க ஏமாந்துருவீங்க. உன்ன மாதிரி நல்லவ இல்லவே இல்லை. இருட்டெல்லாம் குத்துருவோன்னா கைட்டு ஏட்டி குத்துருவா பார்த்துக்க. ஏமாத்துறதுக்கு என்ன செய்யணும்? நீங்க ரொம்ப நல்லவர் சார். என்னண்டே வந்து நீங்க ரொம்ப இறக்கப்படுறவரு, கடவுள் புரிஞ்சவர் இல்லை, நீங்க ரொம்ப நல்லவர், உபதேசத்துக்கு காசெல்லாம் கேட்க மாட்டீங்கன்னா நான் ஆமா நீயே சொல்ல திட்டு. இத்தனை வாரமா நான் வந்து ஏன் சொன்னா நான் வந்து போனேன் 2000 ரூபாய் கொடுத்துட்டு போன வாரம் ஒழுங்கா வந்துருக்கலாமா இல்லையா? இப்படி திட்டுறீங்களா? பின்ன மொத்தம் என்ன நல்லவன் வர சொன்னீங்க? நீ நல்லவனா? முதல்ல வந்து விசாரிச்ச உடனே என்ன பண்ணா? 2000 ரூபாய் கொடுத்துட்டு வாரம் வந்துருக்கணுமா இல்லையா? அதையும் செய்ய மாட்டேன்ற. சரி 1 லட்சம் ரூபாய் உபதேசம் வாங்கணுமா இல்லையா? அதுவும் செய்ய மாட்டேன்ற. நீட்டா வீட்டுக்கு வந்து சோத்துன்றன்ற. திட்டணுமா இல்லையா? நைசா திட்ட ஒருத்தனை. இப்ப நான் நல்லவனா கேட்டவனா பாப்பான். இவனை நம்ம தேடி கண்டுபிடிச்சு நல்லவன் பார்த்தா நம்மளே வச்சு செய்யறாங்க. இவன் என்ன பேச விட கூட என்ன பண்றான்? சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓட்டு நல்லதுன்ற. நான் நல்லவனா அந்த பெரிய ஆபத்து, ரொம்ப கஷ்டம். மெயின்டைன் பண்ணணும். மூத்தம் வந்தா பேயக்கூடாது. ஒரு நல்லவன் நடுவோட்டை நிக்க வச்சுட்டு காரை ஓரத்தில் மூத்தம் வச்சா பண்ணுவானா? அவனும் ஒருத்தன் பைக்ல போறான் பாக்குறான், இந்த ஆளு சிவகி இப்படித்தான் வேஸ்ட் தூக்கிட்டு நடுவில் மூத்தம் வீடியோ எடுத்து போட்டுருவான். என்ன பண்றது? அன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன வந்து கெட்டவன்வீங்கல்ல, முன்னாடியே சொல்லிட்டா நான் கெட்டவங்க நடுரோட்ல மூத்திரம் பெய்யும் பார்க்காதீங்க நான் சொல்லிட்டேன். என்ன ஆயிட்டான்? பிரச்சனை முடிஞ்சிடும். இல்லைன்னா ஆகும் ஆபத்து. நல்லவனா இருக்கிறது ரொம்ப ஆபத்து. கெட்டவன் சொல்றது நான் எவ்வளவு நல்லவன் ஆக முடியுமோ அது உள்ளுக்குள்ள இருந்துக்கோ. வெளியே போட்டோம் அவங்க என்ன போய் தம்பி நான் ரொம்ப நல்லவன்டான்னு வச்சுக்க, அவன் நல்லவனுக்கு ஒரு இலக்கம் வச்சு நிற்பான். நல்லவன் கோல்டு மங்க வாங்கிப்பானா? ஏதோ காஸ்ட்லி சருக்கு வெளிநாட்டு சருக்கு குடிக்கிறேன்னா ஓகே, லோக்கல் சருக்கு ஒருத்தன் வாங்கி தானா வெளிநாட்டுல இருந்து வந்து வாங்கினேன் மான ஈனம் சூடு சொன்னது தான் கேட்பான் நம்மள. ஏன் இப்ப சொல்லி சித்தர்னா யாரு? திடீர் சொல்லி சித்தர்னா யாரு? பாட்டி வருவரா? ஒரு 10-12 பேர் தாங்கிறாங்களா? ஒரு 20-30 பேர் தாங்கிறாங்களா சித்தர? சித்தர்கிட்டே வந்து சித்தர்னா யாருன்னு கேட்கறது. புரியுதா? கேட்கலாமா சித்தர்கிட்ட போய் சித்தர் யாருன்னு கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? இதான் சாக்குன்னு ஆகிட்டேன் நான். என்ன சித்தர்னா யாரு? நான் தான். ஓகேவா? ஒத்துக்கும் இல்லையா? பரவாயில்ல விட்டுன்றது.